ஞானமே வடிவமாகிய எம்பெருமான் பிள்ளை முருகப்பெருமானுடைய வற்றாத தலைப்பெறும் கருணையினாலே மெய்யன்பு சார்ந்த பெரியோர்களே, அன்பே வடிவமான தாய்மார்களே, எல்லா வளங்களும் நலன்களும் நிறைந்து இயற்கை எழில்வளஞ்சூழ்ந்து திருவருளும் பெரியர்களும் திகழும் தெய்வ திருத்தலமாக போற்றப்படுகின்ற வேலூர் மாநகரத்திலே சத்வாச்சாரி என்கிற அந்த திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலே தொன்று தொட்டி நடைபெற்றிக் கொண்டிருக்கின்ற கந்தர் சஷ்டி சூரசம்மார திருவிழா இந்த ஆண்டு இனிதை தொடங்கி மிகச் சிறப்பாக செம்மையாக தெய்வீகமாக பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டு பாராட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பாக சூரசம்மார திருவிழா நேற்று சிறப்புற நடைபெற்றது. இந்த விழா தொடங்கி இன்னைக்கு 7வது நாள், நாளைக்கு 8வது நாள் வள்ளி திருமணத்தோடு இந்த நிகழ்வு நிறைவு பெற இருக்கிறது. அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த ஆண்டு இந்த மகா கந்தர் சஷ்டி பெருவிழாவிலே கந்தபுராண சொற்பொழிவினை வைத்து சிறப்புற நடத்தி சிறப்பிக்க வேண்டும். அனைவரும் அதை கேட்டு முருகனுடைய பெருமையை கேட்டு எல்லாரும் அந்த திருவருள் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே நமது வணக்கத்திற்குரிய ஆன்மீக செம்மை வெள்ளை தொழிலதிபர் எஸ்.எம். சுந்தரம் செங்குந்தர் ஐயா அவர்கள், செங்குந்தர் சமுதாய கமிட்டி செயலாளர், விஜயதசமி இலக்கிய விழா குழு தலைவர், உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த சிந்தனையோடு இந்த கந்தபுராண இசை சொற்பொழிவு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து அதன்படி இந்த நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஞான வேள்வியினை சத்வாச்சாரி செல்வந்த சமுதாய மரபினர்கள் இங்கே இந்த விழாவினை ஏற்று அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்விலே கலந்து கொண்ட அத்துணை அன்புகளுக்கும் முருகப்பெருமான் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இங்கே வருகை தந்திருக்கிறவர்களுக்கும் வந்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் வர இருக்கின்றவர்களுக்கும் இன்று தெய்வானை திருமணம் என்கிற தெய்வ திருமணம் மாலை 5 மணி அளவில் இங்கு தொடங்க இருக்கிறது. தெய்வானை திருமணம் சொற்பொழிவினை கேட்டு அதற்கு அடுத்து நடைபெறுகிற தெய்வ திருமணத்தையும் கண்டுகளித்து இப்படி தெய்வீக கண்ணுக்கு விருந்தும் செவிக்கு விருந்துமாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கந்தபுராண நிகழ்வுக்கு காரணமாக விளங்கி வீற்றிருக்கின்ற எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நாம் ஒன்றை செய்கின்ற போது அதுல ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். எந்த வேலை செய்தாலும் அதுல முழு ஈடுபாட்டோட ஆத்மார்த்தமாக சிரத்தையோட பண்ணணும். அப்படி செய்தோம்னா அதனுடைய பயன் அபரிமிதமா இருக்கும். இது பக்தி பூர்வமாக ஒரு ஆன்மீக உணர்வோடு செய்யக்கூடிய விழா கந்தர் சஷ்டி விழா. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விழா இந்த ஆண்டு அதி அற்புதமாக அனைவருடைய உள்ளத்திலே இறைவன் எழுந்தருளி உங்களுடைய உயர்ந்த நோக்கத்தினாலும் உங்களுடைய அயராத உழைப்பினாலும் இந்த விழா நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த அரங்கம் போதல இந்த திடல் நிரம்பி வழிந்தது. அந்த அளவுக்கு ஏராளமான இந்த வான வேடிக்கைகள்லாம் வைத்து அதிர்ந்தது. அதிரும் கடல் பணிந்துன்னு சொல்வார் அருணகிரிநாதர்.
ஆமா, முருகப்பெருமான் காலில் கடலில் அணிந்து அப்படி நடந்து விளையாடுகிற போது அகிலம் உலகமா அதிர்வு ஏற்படுமா. அந்த அதிர்வினை சூரசம்மாரத்தில் நேற்றுங்க பார்த்தோம். என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இடி இடித்தது மின்னல் மின்னியது போல இந்த வாழவேடிக்கெல்லாம் நடந்தது. இடி இடிச்சது, மின்னல் மின்னது. சூரசம்மாரம் நடந்து முடிந்த பிறகு தூறல் வந்தது. நீதான் நேற்றைய தெய்வீகத்தின் சிகரம். 6:15 மணிக்கு மேலதான் தூறல் தொடங்குது. இது 5 மணிக்கு நான் தொடங்கியிருந்தா நம்ம விழா எப்படி நடக்கும்? அங்கதான் தெய்வம் நமக்கு அருள் பாருங்க. இயற்கை எந்த அளவுக்கு ஒத்துழைச்சதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நேற்றைய விழா சிறப்பாக நடந்து சூரசம்மாரம் நடைபெற்று அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து, வேலுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அபிஷேகம் பண்ணி சாந்த ரூபமாக இப்பொழுது முருகப்பெருமான் வீட்டிருக்கிறார். பூமி குளிர்ந்திருக்கிறது, சாமியும் குளிர்ச்சியா இருக்கிறாரு. நீங்களும் அப்படியே சில்லுன்னு, நாமும் சில்லுன்னு தான் இருக்கிறோம். அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, இன்றைக்கு தெய்வயானை திருமணம் வரையில நிகழ்வு. நாளைக்கு வள்ளியம்மையார் திருமணம். நாளை காலை 7 மணிக்கு சொற்பொழிவு தொடங்குகிறது. நாளை காலை நாளை எல்லாம் சொற்பொழிவு கேட்டுட்டு அதன் பிறகுதான் நீங்க எல்லாம் ஒரு 5 மணிக்கு இருந்தா சரியா முடியும். 5 மணிக்கு பஸ் பிடிக்கணும்னா 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டே இருந்துருக்கிறோம்ல. என்ன காலையில வெள்ளி திருமணம் சொற்பொழிவு, அதன் பிறகு 9 மணியிலிருந்து இங்க திருக்கல்யாண வைபவங்கள், அதுக்கு அடுத்த நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. இந்த விழாவுக்கே சிகரம் போன்று விளங்குவது நாளைய நாள் நம்முடைய இல்லங்களிலே சுப விசேஷங்கள் நடைபெற வேண்டும், திருமணங்கள் நடைபெற வேண்டும். நம்ம எத்தனைதான் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், வாழ்வு படைத்தவர்களாக இருந்தாலும், நம்ம பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் நாம நினைக்கிற மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல கல்யாணத்தை பண்ணிட முடியாது. முழுக்க முழுக்க இறைய அருள். அதனால இது என்ன, ஜாதகத்துல எதனா சிறு சிறு குளறுபடி இருக்கும், ஜாதகத்துல தோஷம் இருக்கும். இந்த தெய்வ திருமணங்களிலே கலந்து கொள்ளுவீர்களானால் அந்த தோற்றங்கள் விலகும். தோற்றங்கள் விலகி முருகன் அருளாலே சீக்கிரம் திருமணம் நடைபெறும். அப்புறம் திருமணம் நடைபெற்ற பிறகு அடுத்தபடியா எதிர்பார்க்கிறது மழலை செல்வம், குழந்தை செல்வம். சஷ்டியில இருந்தா இழப்பில் வரணும் பழமொழி. சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே கரு உண்டாகும் என்பது அதனுடைய தத்துவம். சில தாய்மார்களுக்கு இப்ப திருமணம் நடைபெற்றிருக்கும், திருமணமாகி கர்ப்பமா இருப்பாங்க, கருவுற்று இருப்பார். அப்படி கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் அவங்க கந்த கடவுளை இந்த சுத்தி விழாவில் கலந்துகிட்டு திருக்கோயில் வலம் கந்தபுராணம் கேட்டு நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா முருகக் கடவுளை போல நல்ல அழகான ஆண் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் வேண்டி சேய் என்றாலே முருகன், முருகபெருமானுக்கு சேயின்னு ஒரு பேர். சேயின்னே பேர் குழந்தை. ஆமா, அதனால அவர் பாலனாக இருந்தே அத்தனை இந்த சூரவிதமும் பாலன் பாலன்னே தானே சொல்லியிருந்தான். என்ன ஒன்று 6 நாளைக்கு விரதம் இருந்து முறைப்படி 6 கந்த கடவுளை வணங்கி வழிபடுகிறார்களோ அந்த தாய்மார்களுக்கு மாங்கல்ய பலம் பெருகும், தீர்க்க சுமங்கலிகளா இருப்பார்கள்.
சூரனை அழிக்கிறதுக்கு வரல முருகப்பெருமான். தேவேந்திரனுடைய மனைவி சசிதேவி, ஒரு பேரு சசிதேவி, இந்திராணி. சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகரணி மந்திரம். சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகரணே. அதனால இந்த கந்தபுராணம் கேட்டால் தாய்மார்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பார்கள். முருகப்பெருமான் முகுந்தன், ருத்ரன், கமலாத்பவன், மும்மூர்த்திகளும் அந்த பேர்லயே இருக்கு. முருகனுக்கு மேலான தெய்வம் கிடையாது. சிங்கமுகாசுரன் இறந்த போது சூரபதுமன் கதறினான். 1008 அண்டங்களிலே இருக்கிற அத்தனை அவுணசேனைகளையும் வரவழைத்தான். ஒரே நேரத்தில் எங்க பார்த்தாலும் அவுணர்களாக வந்து அந்த போர் தொடங்குகிறார்கள். கதைப்படி நாம சூரன் அப்படியே வச்சுக்கிறோம். சூரன் பற்றிய செய்திகள் சொல்லிதான் தேவன் திருமணத்துக்கு போனோம். தேவர்கள்லாம் கதறுகிறார்கள், கலங்குகிறார்கள். ரொம்ப கோபத்துல வரான், உக்கரமா வருகிறான் சூரபதுமை. என்ன நடக்குமோ என்று எல்லாம் முருகா 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 கந்தன் என்றொற்று உனை நாளை கந்தன் என்றொற்று உனை நாளை கண்டி கொண்டே அன்போ திடுவே தம்பியில் கொண்டே உணர்வோனே சங்கரை பங்கி செவைப்பால செந்திலங்கள் கதிர்வே பெண்பரு பெருமாளே. முருகப்பெருமான் எங்க இருக்காரு? செந்திலங்கண்டி கதிர்காமத்தில் இருக்கிறார். கதிர்காமம் ஏமகூடத்தில். முருகா 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 என்று எல்லாம் இப்ப முறையிடுகிறார்கள். முருகப்பெருமான் வாயு பகவானை பார்க்க தேரை கொண்டாந்து நிறுத்தினான். வாயு பகவான் கொண்டு வந்த தேரில் முருகப்பெருமான் ஏறி அமர்ந்தார். சூரபதுமன் இப்பொழுது சூரபதுமன் கோழியா வேலை போகுது. இங்கதான் இருக்கா? நான் சத்தம் போடுறது பார்த்த உடனே அதுவும் சத்தம் போட்டு முருகா முருகான்னா அது முருகா முருகான்னு சொல்லு. கோழி கூவுறத கவனிச்சீங்களா? புக்கரக்கோ குக்கரக்கோ அதான் என்பது கோழி. கொக்குன்னா மாமரம். சூரபதும மாமரமான் என்றால் அந்த வேளால அறுத்த அந்த கோள்னா தலைவன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவே முருகனுக்கு அரோகரா. சூரபதுமன் தன்னுடைய முழு ஆட்களையும் காட்டி போரிடுகிறான் முருகப்பெருமானிடத்திலே. எல்லா இடங்களுக்கானும் போய் போய் பறந்து பறந்து சண்டை செய்கிறான். அதே மாதிரி வாயு வேகத்திலே முருகப்பெருமானுடைய தேர் அவன் போற இடத்துக்கெல்லாம் போகிறது. 6 நாள்
6 நாள் முருகனுக்கும் சூரபதுமனுக்கும் விடாத போர் நடக்குது. 6 நாள், மொத்தம் 10 நாள் சண்டை. முதல் நாளே பானுகோபன், 2வது நாளே சூரபதுமன் வரான், 3வது நாள் பானுகோபன் மாண்டான், 4வது நாள் சிங்கமுகாசுரன். அதன் பிறகு சிங்கமுகாசுரம் ஆண்ட பிறகு சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் விடாம நடக்குதா 6 நாள் யுத்தம். முருகபெருமான் நினைச்சா ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவனை அழிக்க முடியும். இந்த சிவபெருமானிடத்துல எந்த அளவுக்கு இவன் தவம் செய்து வரம் வாங்கி இருக்கிறான்றத தேவர்களுக்கு காட்டுறார். முருகனை எதிர்த்து சண்டை போடுறதுன்னா எல்லாராலும் முடியுமா? அவனால முடியுது. என்ன அந்த அளவுக்கு தவம் செய்திருக்கிறான். சிவபெருமான் கொடுத்த தந்தையாருடைய தவம் வலிமையான வரம் எப்படிப்பட்டதுன்னு காட்டுறார். எல்லா ஆயுதங்களையும் எல்லாரையும் அழிச்சிட்டார். அந்த பக்கத்துல சூரபதுமன் நிற்கிறான், இந்த பக்கத்துல முருகபெருமான் நிற்கிறார். தன்னன் தனி நின்றதை தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு செய்விப்பதுவோ தன்னந்தனி நின்றதை தான் அறிய இன்னும் ஒருவற்றை செய்வதுவோம் மின்னம் கதிர்வேல் விகிர்தான் நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே தந்திர அனுப்புது. தன்னந்தனி நின்றது, தனித்து நிற்கிறான். பார்க்கிறான் சூரபதுமன், என்னடா இது ஒரு சிறு பிள்ளை. நேத்து கூட நாங்க உங்களை தனியா விட்டு போயிட்டோம். நேத்து கூட உங்களை தனியா என்னவங்க தனியே நிறுத்தி போட்டாங்க. நேத்து கவனிச்சிங்களா? என்ன இவங்க இல்லைன்ற குறை எதுனா வச்சனா? இவங்க இல்லைன்ற குறை எதுனாக்கா தெரிஞ்சா? முருகப்பெருமா வந்து உவாங்குனாருங்க. முருகப்பெருமானை நினைத்து முருகனை வழிபடுகிறவர்களுக்கு, முருகனை உபாசகர்களாக இருக்கிறவர்களுக்கு வாரியார் சுவாமிகள் முருகா 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 என்று முருக வழிபாடுதான் சுவாமி. அதனாலதான் அவருக்கு அந்த வயதான காலத்திலே அந்த கணீர் கணீர்னு அப்படி அந்த குரல் ஒலித்தது. கடைசி காலம் வரைக்கும் சுவாமிக்கு குரல் பலம் குறைவு கிடையாது. முருகன் ஐயா சொன்னாங்க, சும்மா ஒரு அருள் வந்துட்டதுன்னா முருகன் வந்து ஒரு தனி மனிதன் 10 ஆளுக்கு சமம் பலம். பிடிக்க முடியல. சிவாச்சாரியார் அவர்களுக்கு வேல் எடுத்து சம்மாரம் பண்ணுகிற அந்த வேல் பிடித்த உடனே ஆற்றல் வந்தது, அருள் வந்ததுன்னா அங்க முருகன் வந்து உள்ள இறங்கினார்னு அர்த்தம். இந்த காட்சியெல்லாம் நான் நேர்ல இருந்து கிட்ட போக முடியல, தொலைவா வந்து பார்த்தேன். யாரு கிட்ட போக முடியும்? அந்த அளவுக்கு பெருங்கூட்டம். இப்ப சூரபதுமன் நினைக்கிறேன், இந்த முருகனை நான் எப்படிதான் அடிக்க போறேன்? என் ஆற்றெல்லாம் காட்டி பார்த்துட்டேன், என் திறமையெல்லாம் காட்டி பார்த்துட்டேன். நான் சிவப்பரம்பொருளிடத்தில் வாங்கிய வரங்கள் எல்லாம் வீணானதே. என்னுடைய 1008 அண்டங்களில் இருக்கிற ஓலை சேலைகளையும் அழிச்சிட்டானே. நான் எப்படி இனிமே போர் புரிய போகிறேன்? நம்ம என்ன பண்ணுமா, முடியாத போற நேரத்துல தெய்வத்தை கூப்பிடுவோம். அவன் அப்ப கூட தெய்வத்தை கூப்பிடுவோம். அம்மா அலறினான். அம்மா, இந்த அலறல் சத்தம் அண்டத்துக்கெல்லாம். மாயாதேவி அங்க வந்தா.
மாயாதேவி வந்தாள். சூரபதுமன் வணங்கினான். அம்மா, இந்த ஆறுமுகனாகிய சிறுவனுடைய ஆற்றலை அழித்து, என் சேனைகளை அழித்து, என் ஆணவத்தை அழித்து, என்னுடைய ஆரவாரம் எங்கே, அடிபொருள் சேனைகள் எங்கே, அருமை தம்பியர் எங்கே, அனைத்தையும் அழித்து இப்ப என்ன தனியே நிக்க வச்சுட்டான். இந்த முருகனை நான் வெற்றி பெறுவதற்கு வழி சொல். இந்த மாயாதேவி சொன்னாள், மகனே, உன்னால் முருகனை வெற்றி பெற முடியாது, சரண் அடைஞ்சிடு. அவன் சொன்னா, சரண் அடையிறதுக்கு எனக்கு தெரியாதா? ஏம்மா, ஏற்கனவே எனக்கு முதல்ல என் தந்தையார் காசிப முனிவர் உபதேசம் செய்ததே இறைவனை சரணடைந்தான். நீ தானே தட்ட. முதல்ல அவர் உபதேசம் பண்ணபடி நான் விட்டுந்தான். நாள் என் நிலை வேற இருந்திருக்கான். உனக்கு மேல ஒருவன் இருக்கக்கூடாது, அண்டங்களுக்கெல்லாம் நீ தலைவனாயிருக்கணும், அண்டவனையே அணைக்கி ஆளணும், யாருக்கு நீ கட்டிப்படக்கூடாதுன்னு எனக்கு ஒரு உபதேசத்தை நிகழ்த்தியதே நீதானே. இப்ப என்ன முருகன் காலில் விழுன்னு சொல்றேன். முருகன் காலில் விழ மாட்டேன். அண்டங்களை 108 யுககாலம் ஆளுகின்ற வரபலன் பெற்று அத்தனை அவுண தேனைகளுக்கெல்லாம் தனி ஒரு தலைவனாக இருந்து எல்லா தேவர்களையும் அடக்கி 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 வச்சிருந்தனே. கடைசி காலத்தில் இந்த முருகனுடைய காலில் விழுந்தாய், மானம் போயிடும். அம்மா, உலகம் என்னை பத்தி என்ன பேசும்? நான் ஆண்டது 1008 அண்டமா இருக்கலாம். 1000 கோடி அண்டத்திலேயும் என் பேர் இருக்கு. உலகத்துல அழியாதது எதுன்னா புகழ் ஒண்ணுதான். இன்னும் ஒன்னும் அழியாது. வந்தா போகாத்து 2. ஒன்று புகழ், இன்னும் ஒண்ணு பழி. நல்ல பேர் வாங்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கெட்ட பேர் வாங்கறதா இருந்தா கொஞ்ச நேரத்தில் வாங்கிடலாம். இதுவும் போவாத, அதுவும் போவாது. ராமனுடைய பேரை சொல்லுகிற வரைக்கும் ராவணனுடைய பேரை சொல்லித்தான் இருக்கிறோம். என்னதான் தருமருக்கு கோயில் கட்டி வழிபட்டாலும் தருமரை வழிபடுகிற நாம துரியோதனுடைய பேரை சொல்லித்தான் இருக்கிறோம். அதுபோல என்னுடைய பேரை ஒரு காலத்துல சொல்லுவார்கள். நான் முருகனை வணங்க மாட்டேன், இவனை வெல்லுவதற்கு வழி சொல். என் சேனைகள் எல்லாம் மாண்டு விட்டார்கள். மகனே, ஒரு வழி இருக்கு. அமுத சித்திர மந்திரகூடம்னு ஒரு மலை இருக்கு, 7 சமுத்திரத்துக்கு அப்பால. உன்னிடத்துல என்ன இந்திரஞாலத்தேர், சிவபெருமான் கொடு இந்திரஞாலத்தேர், அது அனுப்பு. அந்த இந்திரஞான தேரானது 7 கடல்களையும் கடந்து அதற்கு அந்தாண்டு இருக்கிற அமுத சித்திர மந்திரகூடம் என்ற அந்த மலையை கொண்டு வந்தால் இங்க மாண்டி இருக்கிறவன் சேனைகள் எல்லாம் எழுந்துக்குவாங்க. இத்தனை நாளும் 10 நாள் சண்டையில எவ்வளவு பேர் மாண்டாங்களோ அத்தனை அவுண சேனைகளும் எழுந்துவாங்கன்னா, அம்மா அதுக்கு தான்மாவும் நான் கூப்பிட்டேன். இந்த முருகனை நான் விட மாட்டேன். உடனே அந்த இந்திரஞால தேரை அழைத்தான். இந்திரஞால தேரே, நீ போய் கடல்களை கடந்து 7 சமுத்திரத்துக்கு அப்பால் இருக்கின்ற அமுத சித்திர மந்திரகூடம் என்ற அந்த மலையை கொண்டு வா, ஆணையிட்டான். இது மிக வேகமாக சென்றது. அந்த அமுத சித்திர மந்திரகூடம் என்கின்ற மலையை கொண்டார். எப்படி ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி மலையை கொண்டாந்து எழுப்புறார் இல்லையா, அதே மாதிரி அது வருகிறது. அந்த மலை வருகிற போது காற்றிப்பட்டு அவளை சேனைகள் எல்லாம் எழுந்துட்டாங்க. 1008 அண்டங்களில இருந்து வரவழைத்த அத்தனை சேனைகளும் தாரகாசுரன் எழுந்துக்கணும். தாரகாசுரன், சிங்கமகாசுரன், பானுகோபன், தர்மகோபன், வஜ்ரபாகு, அவனுடைய பிள்ளைகள் 3000 பேரும் எழுந்துட்டாங்க. எல்லா சேனைகளும் எழுந்தார்கள் ஒரே நேரத்துல. அத்தனை பேரும் எழுந்தாங்கன்னா சும்மாவா இருப்பாங்க? எல்லாம் ஒரே ஆரவாரம் செய்கிறார்கள். பார்த்தார்கள் தேவர்கள் எல்லாம் வந்து, முருகா
முருகா முருகா மறுபடியும் சிங்கமுகாசுரன் எழுந்துட்டான், தாரகாசுரன் எழுந்துட்டான், பானுகோபன் எழுந்துட்டான், முருகா முருகா என்று எல்லாம் கதறுகிறார். அவர்தான் முருகப்பெருமான், தேவர்களே அஞ்சாதீர்கள், தாரகாசுரனை வதம் செய்துவிட்டு முருகப்பெருமான் தெற்க வருகிற போது மண்ணியாற்றங்கரையிலே திருச்சேஞ்சலூர் என்ற ஊர், அன்னைக்கு சொன்ன இல்லையா, திருச்சேஞ்சலூர் என்ற ஊர்ல வந்து சிவபூஜை பண்ணார். அங்க சிவபெருமான் தோன்றி இந்த சண்டேஸ்வர நாயனார் அவதாரம் செய்த திருத்தலம் சண்டேஸ்வரர். விசாரசரமர்னு அவருக்கு பேர், எல்லாம் பெரிய புராணத்தில் வரும். சிவபெருமான் அங்கே காட்சி கொடுத்து முருகபெருமானுக்கு ருத்ர சம்மார சர்வசங்கார படைக்கலம், ருத்ர பாசுபதம், அதுக்கு ருத்ர பாசுபதம்னு பேரு, சர்வசங்கார படைக்கலம்னு பேரு. அத முருகபெருமானுக்கு கொடுத்தாருன்னு சொன்னல அன்னைக்கு, அந்த ஆயுதத்தை எடுத்தார். இவன் முருகப்பெருமான் இந்த ஆயுதத்தை எடுத்து விடுகிறார். அது ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான பானங்களாக பெரியுது பெரியுது அறியுது தெரியுது திகு 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 திகுவனமென்று கண்ண மூடி கண்ண திறகிறதுக்குள்ள எத்தனை எத்தனை அவன சேனைகள் எழுந்தார்களோ அத்தனை பேரையும் சாம்பலாக்கி விட்டது. சூரா சோழரி தொழும் பாவன், சூரா சோழர் தொழும் பாவன், சுந்தர சரணமர இந்த சுந்தர சரணரவிந்த ஆனந்தன் பராத்பரா. பரமேஸ்வர பார்வதி பதே ஹரபசுபதே பராத்பரா. அரி அயனும் காணாம் அரிய ஜோதி, அரி அயனும் காணாம் அரிய ஜோதி, அரி அயனும் காணாம் அரிய ஜோதி, ஆதியங்கள் இல்லா பழமன. ஆதியந்தம் இல்லா பழமன, புறம் எரித்த முக்கள் கரும்பே, புறம் எரித்த முக்கள் கரும்பே எந்தன் புண்ணியமூர்த்தி சுப்பிரமணியன் தந்தை, புண்ணியமூர்த்தி சுப்பிரமணியன் தந்தையே பராத்பரா. பரமேஸ்வர பார்வதிபதி ஹரபசுபதே பராத்பரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர.
இன்னும் சிறிது நேரத்தில் தெய்வ திருமணம் நடக்க இருக்கிறது. முன்ன வந்து இடம் பிடிங்க. எத்தனை வேகமா எல்லாம் எழுந்தாங்களோ அத்தனை வேகமா சாம்பல விடா. புறம் எரித்த முக்கண் அந்த சிவபெருமான் சிரித்தாரு, திரிபுரம் சாம்பலா போச்சு. எல்லாம் ஆண்டார்கள். மறுபடியும் சூரபதம் மட்டும் நிற்கிறான். இவனை ஒருத்தனை விட்டார், சூரனை விட்டார். பார்த்தான் சூரபதமை. இப்ப அவனுக்கு ஒரு சிங்க வாகனம் இருக்கு, ஸ்பெஷல் வாகனம். அது சிங்க வாகனத்துல ஏறினா இது ஒரு வித்தியாசமான செய்தியா இருக்கு. தேவர்கள்லாம் இவ்வளவு பேர் அவுணர்கள் மாண்டாங்க இல்லையா? 2000 வெள்ள பூதப்படைகளும் 109 துணைவர்களும் கூட வராங்க முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமானுக்கு வந்தாங்க. இத்தனை பேரும் மாண்டுட்டாங்க. மாண்ட உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு வந்ததான். முருகப்பெருமான் இவ்வளவு சேனைகளை இவர் அழித்ததற்கு நாமெல்லாம் கூட துணை வந்ததுனால்தான், நம்ம துணையினால்தான் இவ்வளவு பேர் அழிஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வந்ததான். அந்த நினைப்பெல்லாம் நீக்கிறதுக்கு தான் மறுபடியும் முருகப்பெருமான் அத்தனை பேரையும் எழுப்பி, எழுந்துட்டவங்க எழுந்தவங்க அத்தனை பேரையும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அழிச்சுட்டார். இந்த சிந்தனை நல்லா இருக்கு, கை தட்டுங்க. பத்து நாள் சண்டை போட்டு மாண்ட சேனைகளை எல்லாம் ஒரு நொடியில் அழிச்சதா இல்லையா? அப்ப விளையாட்டு காட்டினார் இத்தனை இத்தனை நேரம் முருகப்பெருமான் விளையாடிட்டு இருந்தார். அவர் நினைச்சா அருளவும் முடியும், அழிக்கவும் முடியும். சிங்க வாகனத்தில் ஏறினான். நீண்ட நேரம் சிங்க வாகனத்தில் ஏறி அவன் போர் புரிகிற போதே முருகப்பெருமான் வாளாயுதத்தை எடுத்து அந்த சிங்கத்தை வெட்டி தள்ளினார். சிங்கம் அழிந்தது. சிங்கம் அழிந்தவுடனே இப்பொழுது அவன் சக்கரவாகப் பெருமான் வடிவம் எடுத்தான். சக்கரவாகப் பறவைன்னு ஒரு பறவை. பூமிக்கு அதுக்கும் தொடர்பு கிடையாது. அது ஆகாயத்திலே இருக்குமாம், ஆகாயத்திலே முட்டையிடுமா. ஆகாயத்துல முட்டையிட்டு அந்த முட்டையானது மேலிருந்து கீழே இறங்கி வருகிற போது வர வழியிலேயே குஞ்சு பறிச்சிடுமாம். அந்த குஞ்சுகள் அப்படியே பறந்து தாய்கிட்ட போயிடும். சக்கரவாக பறவைன்னு பேர். அந்த சக்கரவாக பறவை வடிவை எடுத்து சூரபதும அந்த சிறகை அசைக்கிறான். அண்டங்கள் அசைகிறது, மலைகள் அசைகிறது, கடல் நீர் அந்த அது அசைகிற வேகத்துல கடல் நீர் பிளவுபடுகிறது. அத்தனை வேகமாக வேண்டிய முருகனை எதிர்க்கின்ற போது இப்பொழுது முருகப்பெருமான் அங்கிருக்கிற தேவேந்திரனை பார்த்தார். தேவேந்திர மயில் வாகனமா வந்து நின்றான். மயிலாக வந்தான் தேவேந்திர. மயில் வாகனத்தில் ஏறி முருகப்பெருமான் அமர்ந்தார். இப்பந்தரத்தில் பரந்தி பரந்தி இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சக்கரவாக பறவை பூலோகம் பவர்லோகம் இவர்லோகம் ஜனலோகம் தபலோகம் அகாலோகம் பத்தியலோகம் முதலான மேல் உலகங்களில் பறந்து பறந்து வருகிற போது மயிலாயிருக்கிற இந்திரன் அத்தாஇடத்துக்கெல்லாம் போகின்றான். முருகப்பெருமான் மேல அமர்ந்து படி போர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சூரபதுமை முருகனே விட்டுட்டான். தேவேந்திரன் தான மயில் வாகனமாயிருக்கிறான். அந்த மயிலை அந்த சக்கரவாக பறவை கொத்துகிறது.
தேவேந்திரன் தானே ஏமாந்தவன். முருகன் விட்டாரு, தேவேந்திரனை கொத்துறான். அந்த மயிலாயிருக்கிற தேவேந்திர முருகா 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 முருகான்னு அலறுகிறார். அதிருங்கழல் பணிதே அடியேன் அபயம் புகுவதென்று இலை காண கதிரங்கொறிவதில்லை விளையாடும் இறைவன் தனது பங்கு உறைவோனே பதியெங்கிலும் இருந்து விளையாடி பதியெங்கிலும் விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு பரந்தி பரந்தி இப்படி நீண்ட நேரமாக அலைகழிக்கிறான் தூரபதமன். அப்பொழுது முருகப்பெருமான் இனியும் இவனோட விளையாடி கொண்டிருக்க கூடாது என்று வாழி எடுத்து அந்த சக்கரவாக பறவையை வெட்டி தள்ளினார். சக்கரவாக பறவை வெட்டி தள்ளியவுடனே இப்ப சூரபதுமனே மாயப்போரி புரிகிறான். மண்ணா வருகிறான், விண்ணா வருகிறான், வழியா வருகிறான், ஒளியா வருகிறான், காற்றா வருகிறான், பேயா வருகிறான், பூதமா வருகிறான். மலைகள் எல்லாம் பெயர்ந்து வருகிறது, மலை வடிவமாக வருகிறான். சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை தண்ணியா அப்படியே வாரி எடுத்துன்னு வரான். நீரா வருகிறான், மேகமா வருகிறான், பேயா வருகிறான், பூதமா வருகிறான், இடியா வருகிறான், மின்னலா வருகிறான், மழையா வருகிறான், காற்றா வருகிறான், கனலா வருகிறான், புனலா வருகிறான், அனலா வருகிறான், இடியா வருகிறான். ஒரே மாயை எல்லாம். அந்த மாயை தான் நேற்று வான வேடிக்கை விட்டதெல்லாம். வான வேடிக்கை பார்த்தீங்கல்ல, அதிர்வு ஏற்பட்டுச்சு. இப்படி பல வடிவங்களை அடித்த முருகனையும் அங்கிருக்கிற தேவர்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற போதே முருகப்பெருமான் இப்பொழுது ஒரு அஸ்திரம் அடிக்கிறார். அவனுடைய மாய வடிவங்கள் எல்லாம் மறைந்தது. தெய்வ அருள் இல்லாதவங்க கிட்டதான் இந்த மாயையும் இந்த இதெல்லாம் வைப்பான். அப்பெல்லாம் மந்திரம் மூலமா எதுனா சூன்யம் வைப்பான். செய்வினை, சூன்யம், ஏவல் விடுறது எல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இப்ப எல்லாம் எல்லாரும் கொஞ்சம் பக்தர்கள் ஆயிட்டுக்கிறாங்க. இப்போ அப்பெல்லாம் கொஞ்சம் அரைகுறை மந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா மந்திரத்தை வச்சே மற்றவங்களை பயமுறுத்தின்னு இருப்பான். எப்பவுமே மந்திரத்தை வைத்து கொண்டு மற்றவர்களை பயமுறுத்த கூடாது. மந்திரம் மூலமா மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி பண்ணணும். ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு? வெப்பு நோய் வந்த பாண்டியனுடைய வெப்பு நோயை மந்திரம் சொல்லி விபூதி கொடுத்து நீக்கிறார். மந்திரமாவது நீர் பனை
வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தவர் வாயுமை பங்கள் திரு ஆலமயான் திருநீரே செந்தவர் வாயுமை பங்கள் திரு ஆலவாயான் திருநீரே மந்திரமாவது வானவர் மேலது நீர் ஆக்கல்லடல் விடையேறும் ஆலவாயான் திருநீரை ஆக்கல்லடல் விடையேறும் ஆலவாயான் திருநீரை போற்றி புகழி நிலாவும் பூசுரஞானே சம்பந்தன் பூசுரஞானே சம்பந்தன் பூசுரஞானே சம்பந்தன் ஞானே சம்பந்தன் ஞானே சம்பந்தன் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் பேற்றி கல்மையுடல் உற்ற தீப்பிணியாயின தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பற்றும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. தெய்வ அருள் பெற்றவங்க கிட்ட இந்த மந்திரவாதிகள்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஞான சம்பந்தர் முருக பெருக சிவபெருமானுடைய அருளை பெற்றவர். அதனால ஏவல் பண்றது ஒரு மந்திரவாதியம் தான். அவன் இந்த குட்டி சாத்தான்னு ஏவல் விடுறான். நீ போயிட்டு அரண்மனையில ராஜகுமாரி தூக்குவா. குட்டி சாத்தான் அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அமாவாசை இது போன்ற நாட்கள்ல இந்த மந்திர உச்சாடனம் பண்றவங்களுக்கு உகந்த நாள். ராத்திரி நேரம் மணி 12 இருக்கு. அந்த நேரத்திலே ஒரு குளத்தங்கரையில ஒரு மகான் உட்கார்ந்திருக்கார். இந்த குட்டி சாத்தான் போயிட்டு அரண்மனையில தூங்கிட்டு இருக்கிற ராஜகுமாரி கட்டிலோடு தூங்கும் போது இந்த குளத்துல மேல கட்டில் பார்த்து தண்ணியில தெரியும். இந்த மகான் பார்த்தாரு. இன்னும் மேல பார்த்தா கட்டில் பறந்து போகுது. ஓ, இது மந்திரவாதியோட வேலை. உடனே இவர் என்ன பண்ணார், இந்த குட்டி சாத்தானை கூப்பிட்டார்.
இவர் மகா வல்லமை படைத்தவர் இல்லையா, அருளாளர் அழைக்கவே கட்டுப்பட்டு வந்துட்டு என்ன வேலைன்னு மந்திரவாதி தான் தூக்கியாட்டுதான். அப்படியா? இப்ப நான் சொல்றேன், இந்த பெண்ணை எந்த இடத்துல இருந்து எடுத்தாந்தே அதே இடத்துல கொண்டு போய் விட்டுவா. இவர் கட்டுப்பட்டுடுச்சு. குட்டிசாத்தான் இப்பொழுது அந்த பெண்ணை கொண்டு போய் அரண்மனையில இருந்த இடத்துல விட்டுட்டு மறுபடியும் வந்து இவர்கிட்ட நிக்குது. நான் என்ன பண்ணிட்டோம், நீ போய் மந்திரவாதியனுடைய சம்சாரத்தையும் மகளையும் தூக்குவா. அவங்கள தூக்கி அந்த இங்க விட்டுடுச்சு. இன்னும் என்ன வேலை? மந்திரவாதியை போய் தூக்க, மந்திரவாதிக்கு அந்த விட்டது. மந்திரவாதி, நீதான் மந்திரவாதி அப்பான்னு கேட்டாரு. ஆமா அண்ணா. அந்த அறையை போய் திறந்து பார். போய் திறந்து பார்த்தா அவன் சம்சாரமும் மகளும் தூங்குகிறான். அது இருந்து போனான். உனக்கு இருக்கிற மாதிரி தானே அந்த ராஜாவுக்கு இருக்கான். ஒரு வாழ வேண்டிய பெண்ணை இப்படி மந்திர சக்தியை கொண்டு இப்படி அநியாயமா தூக்கின்னு போறிய, இந்த மாதிரி தானே அவனுக்கு இருக்கான். இனிமே மந்திரத்தை கொண்டு எதனா முடிஞ்சா நல்லது செய், அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாது. இறைவன் எப்படிப்பட்டவர்? மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி, தீரா நோய் தீர்த்தருளவல்லான். மந்திரமா அவர் தான், தந்திரமா அவர் தான், மருந்தும் அவர் தான், நோய் தீர்க்கிறவரும் அவர் தான். நம்ம எல்லாம் குழந்தைங்களுக்கு நோய் வந்தா என்ன பண்றோம்? மந்திரம் போடுவாங்க, அப்புறம் மருந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் மந்திரம் தந்திரம் மருந்து. அந்த மருந்தா இருக்கிறதோட மட்டுமல்ல, தீரா நோய் தீர்த்தருளவல்லான். தீராத நோய் பிறவி நோய். நம்ம இந்த பிறக்கர்ம இதுவே நோய். இந்த நோயை தீர்த்து வைக்கிற ஒருத்தர் யாருன்னா பிறவான் இரவான். யாரு? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்துள்ளனே. எவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ அவனாலதான் நம்ம பிறப்பை தீர்த்து வைக்க முடியும். நோய் 3 வகை. உடம்புக்கு வருகிற நோய், டாக்டர் கிட்ட போனா உள்ளத்துக்கு வருகிற நோய். ஆறு நாளா கந்தபுராணம் கேட்டிருந்தீங்க, இன்னைக்கு 7வது நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு நிறைவு நாள். நாளைக்கும் வந்து கேட்டு நாளைக்கு வள்ளி திருமணம் பார்த்துட்டீங்கன்னா உள்ளத்துக்கு வந்த நோய் போயிடும். ஆனா அதுக்கு மேலான ஒரு நோய், அதுதான் தெய்வமா பார்த்து தீர்க்கிற நோய், பிறவி நோய். அதனால மந்திரம் என்பது, மாயை என்பதெல்லாம் இறைவனிடத்துல எடுபடாது. இவன் மாய வடிவங்களை எடுத்தானே சூரபதமன், மாய வடிவங்களை எல்லாம் அழித்து விட்டு, சூரனே நீ மாய வடிவத்தை எடுத்தாயே, இதோ நான் ஒரு தூய வடிவத்தை எடுக்கிறேன் பார். இவதான் முருகப்பெருமான் பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அந்த விஸ்வரூபமானது கிடி 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 விளங்கு 1000 கோடி சூரியன் தங்கரதத்துல உதித்த மாதிரி இருக்கான். பொன்கிரியனுக்கிறந்தெங்கனு வளர்ந்துமை கொண்டறிய தந்தையும் பிந்தை போது. பொன்கிரியனுக்கிறந்தெங்கனு வளர்ந்துமை கொண்டறிய தந்தையும் பிந்தை போது. கொண்ட நடனன்பதை கெண்டிலும் அந்த கொஞ்சி நடனம் கொள்ளும் கண்டவே. ஒரு தங்கமலை மாதிரி ஜெகஜோதியா நிற்கிறாராம் முருகப்பெருமான். அவருடைய திருமேனியிலே
14 உலகங்களே இருக்கிறது, 1000 கோடி அண்டங்கள் இருக்கிறது, வான இந்திரர் ஆதி எந்திசை காவலர்கள் மதி ரவி ஆதி சுரர் அசுரர் அந்தர வானவாசிகள் மணியோரகரி கருடர்கள் காந்தர்வர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் அவர் திருமேனியிலே இருக்கிறார்கள். இந்த 1000 கோடி அண்டங்களும் அவர் திருமேனியிலே ஒரு ரோமத்துல ஒரு அண்டங்கள் தூக்கி நிற்கிறோம். இந்த மாதிரி பெரிய வடிவத்தை பார்த்து தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. செய்யுடர் அனந்த கோடி செறிந்தொரு குதித்ததென்ன விஞ்சிய கதிர்கான்றுள்ளவியன் பெரு அடிவை நோக்கி நெஞ்சகம் துளங்கி விண்ணார் நின்றனர் விமலமூர்த்தி அஞ்சல் மின் என்று அமைத்த கையால் அருளினான். விஸ்வரூபத்தை தேவர்களால பார்க்க முடியல, எல்லாரும் பயப்படுறாங்க. தேவர்களே பயப்படாதீர்கள். ஒரு கை அசைந்து கொண்டு பார்த்தான் சூரபதமா, அடடா இவனையா நாம சிறு பிள்ளைன்னு நினைச்சோம். அப்படியே மாறிட்டான் சூரபதமா. அவன் ஆணவம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, அவன் அதிகாரம் எல்லாம் இப்ப எல்லாம் அப்படியே ஒதுங்கி நிக்குது. திரளுடைய தூண்டும் திரள் படையாவும் கொண்டையில் மாயம் முற்றும் கொடிகரமதனால் மாற்றி அண்டரும் புவனையாவும் அமரரும் பிறவும் தன்னால் கண்டிடும் வடிவம் ஒன்று காட்டியம் கண்முன் நின்றான். 1000 கோடி அண்டங்களுக்கு தலைவன் என்று ஆணவன் கொண்டிருந்த நீ என் ஆணவம் எங்கே, என் ஆரவாரம் எங்கே, அடிபெரும் ஜானைகள் எங்கே, அனைத்தையும் அழித்து விட்டு இப்படி எல்லா உலகத்தையும் எல்லா இராண்ட கோடிகளையும் இவன் ஒரு வடிவத்திலே காட்டி நிற்கிறானே. உலகண்டமெல்லாம் புறந்திடம் சூரன் தன்னை தீவினையாளன் சப்போதரும் சிறப்பில் மிக்க முவிரை முகத்துவங்கள் முன்னவன் எய்த பெற்றான். ஆகுவனோ தரத்திற்கும் அறத்திற்கும் முதல்வன் என்றோ எல்லாமாய் யாவுமாய் எங்குமாய் நிறைந்திருக்கிறாதி ஜோதியாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர விளங்குகிற அந்த ஆறுமுக பெருமானுடைய திருமேனியிலே எல்லாவற்றையும் கண்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். இந்த வடிவத்தை பார்க்கறதுக்கே எத்தனை யுகம் ஆகுமோ தெரியல. ஒன்னொன்னே பார்க்கறதுக்கே யுக கணக்கு ஆகுமா. ராமபுரான் வில்ல விளக்கிட்டு மிதிலாபுரியில உலா வர்றாரு. ராமனை பாக்குறாங்க. தோள் கண்டார் தோளே கண்டார், பொடி கடல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார்.
தடைக்கை கண்டாரும் அதுதே வாய் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஒளி கொண்ட சமயத்து நான் உருவு கண்டாரை ஒத்தார் ராமனுடைய தோல் அழக பார்க்கிறாங்களாம். ஒரு ஆணுக்கு அழகு தருவது தோல், பெண்களுக்கு அழகு தருவது கூந்தல், யானைக்கு அழகு தருவது தந்தம், சேவலுக்கு அழகு தருவது கொண்டை, மயிலுக்கு அழகு தருவது தோகை. ஒண்ணுக்கு ஒரு அழகு. தோளை பார்க்கிறாங்க. எதுக்காக? இந்த தோல் தானே தாடகைய வதங்கி தோள் கண்டார் தோளே கண்டார். அடுத்து காலை பார்க்கிறாங்களாம். தோல் எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு? ஏன் ராமனுடைய காலை பார்த்தாங்க தெரியுமா? தாடகையை வதங்கி விட்டு இதெல்லாம் பிடிக்கு வருகிற போது வருகிற வழியில ஒரு கல்லு மேல காயப்பட்டு அந்த கல்லு பெண்ணாயிடுச்சு. இப்படிப்பட்ட அழகா அந்த காலுக்கு விழுப்பவரா, அதனால அத்தை பாக்குறாங்களா. தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார். அப்புறம் கையை பாக்குறாங்க. யாராலும் எடுக்க முடியாத வில்லை எடுத்து நிறுத்தி வளைத்து இந்த வில்லை ஒடிச்சது இந்த கை தானே, அதனால அந்த கையை பார்த்தாங்களாம். வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். ஒரு ராமனுடைய பேரழகையே முழுமையா பார்க்க முடியலன்னா உலகமதா பேரழகனாக விளங்குகிற இந்த முருகப்பெருமானுடைய அந்த வடிவம், அந்த பேருருவத்தை பார்க்கிறான். அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு இந்த விஸ்வரூபத்தில் அடங்கி இருக்கிற தேவர்களையும் தேவதைகளையும் எல்லா அண்டங்களையும் இதனுடைய அழகையும் பார்த்து நான் முழுமையா பார்க்கறதுக்கே பல யுகம் ஆகும் போலகுதுன்றான். பார்க்கறதுக்கே கோலமாமஞ்சை மீது குலவிய குமரன் தன்னை பாலனில் விருந்தேனின்னாள் பரிசிவை உணர்ந்திலே நான் மாலையந்தனக்கும் வானவர் தமைக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்றேன் மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ. கோலம்னா அழகு. மாமஞ்சை அழகான மயில் மேல் இருக்கிற ஒரு சிறுவன் இந்த முருகன் நான் சொல்லிட்டு வந்தனே. பால நின்று இருந்தேன் இந்நாள், இவன் பெருமையை நான் தெரியாம இருந்தனேன். மால் அயல் தனக்கும் மும்மூர்த்திகள்னு சொல்றமே, அவங்களுக்கெல்லாம் மேலான ஒரு பரம்பொருள் எவன்தான் என்று இதோ ஒரு காட்சியை காட்டிய முன்னாடி நின்று கொண்டிருக்கிறானே. அது மட்டுமா? ஒற்றன முன்னம் வந்தோன் ஒரு தனி வேலோன்றன் பற்றிகள் மதாபர முதல்வன் என்றே சொற்றனல் சொற்றையெல்லாம் புனிதனே கொள்வீன் இற்றை பொழிவில் ஈசன் இவரேனும் தன்னை கண் விஸ்வரூபம் எடுத்தா அந்த விஸ்வரூபத்தை யாராலும் பார்க்கவே முடியாது, எல்லாம் பயப்படுவாங்க. நாராயணன் விஸ்வரூபம் எடுக்கிற போது அர்ஜுனன் பயந்தான். ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுக்கிற போது சீதா பிராட்டியார் பயந்தாங்க. ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுக்கிற போது பீமசேனன் பயந்தான். முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுத்து காட்டுகிற போது தேவர்கள் பயந்தாங்க. ஆனா விஸ்வரூபத்தை பயப்படாம பார்க்கின்ற
ஒரே ஆளு இந்த சூரபதமன் தான். அணுவணுவா ரசிக்கிறான். ஒற்றன முன்னம் வந்தோன், இந்த தூதன் வந்தான். நீ நினைக்கிற மாதிரி அவன் பாலன் திருபிள்ளை கிடையாது, ஈசனே அவனி ஆடலாய் மதலை ஆயினன் படிச்சு படிச்சு சொன்னான். நான் கேட்காத விட்டேன். இற்றை பொழுதில் ஈசன் இவனின் தன்மை கண்டே இப்ப நான் பார்க்கிறேன். அவன் சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் மன்மதனை பார்த்திருக்கிறேன். மன்மதனைத்தான் எல்லாரும் பேரழகன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் கூட மன்மதனை பார்த்திருக்கிறேன். ஆனா 1000 கோடி மன்மதனுடைய அழகெல்லாம் திரண்டாலும் இந்த முருகனுடைய பாதத்து அழகுக்கு ஈடாகாதுன்றான் சூரபதுமன். பக்தர்களை விட, அடியார்களை விட எதிரிகள் தான் முருகபெருமான் அவனுக்கு தான் இந்த காட்சியம் கொடுத்தார். அவனால் தான் பார்க்க முடியுது. ஆயிர கோடி காமன் அழகெல்லாம் திரண்டொன்றாகி, 1000 கோடி காமனாகிய மன்மதனுடைய அழகெல்லாம் திரண்டு ஒரு வடிவம் எடுத்தாலும் மேயிலே ஏனினும் செவ்வேள் விமலமாம் தரணம் தன்னில் தூயனல் எழிலுக்கு ஆற்றாது என்றிடில் இணைய தொல்லோன் மாயிரும் வடிவிற்கெல்லாம் கோமையார் வகுக்க. இவனுடைய அவ்வளவு அழகா இருக்கிற அந்த திருவடியை பார்த்தான். இந்த திருவடி அழகுக்கு 1000 கோடி மன்மதனுடைய அழகெல்லாம் திறந்தாலும் ஈடாகாது என்றா, முருகனுடைய அந்த திருமேனி அழகை முழுமையா யாரால கணிக்க முடியும்? அத்தனை பெரிய அற்புதத்தை பார்க்கிறான் சூரபதுமன். அப்படியே வியந்து நிற்கிறான். போயினே கங்கை போயின அகந்தை தரதரையா தரதரையா கண்ணீர் வருது. இப்போ எவன் காலமெல்லாம் அழுகைன்னா என்னன்னே தெரியாது இருந்தானோ அந்த சூரபதுமன் இப்பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் விட்டு கந்த கடவுளை பார்த்து கலங்கி நிற்கிறான். போயின அகந்தை, அகந்த போயிடுச்சு. போதம் புகுந்தன, போதம்னா அறிவு. பாதமலர் மீது போத மலர் தூவி பாடு அடியார்கள் தம்பிரார். போதம்னா அறிவு. போதம் புகுந்தன, எனக்கு ஞானம் வந்துட்டது, அறிவு வந்துட்டு. வளர்த்ததான துயதோர் தோளும் கண்ணும் துடித்தன. ஆண்களுக்கு வலது புஜம் துடிக்கணும், வலது கண் துடிக்கணும், நல்ல தகனம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு இடது பக்கம் துடிச்சா நல்லது. இதெல்லாம் ஒரு நிமித்தம். சில நேரத்தில் பார்த்தா அந்த கண் அப்படியே நம்ம அறியாமலே பாட்டுன்னு சிக்கி 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 சிக்கின்னு அடி, தோல் துடிக்கும். அப்போ ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி வருகிறது என்று நமக்கு அது ஒரு அடையாளமா. தேவர் நாளைக்கு தாம்பலம் வாங்க போறாருன்னா அன்னைக்கே துடிக்குமா அவரு. அடுத்த வருஷம் பாரத்துக்கு நான் ஒரு ஊர் தான் தாம்பலம் வாங்கிக்கிறேன். அடுத்த வருஷம் பங்குனி மாசத்துல பாரதம் சொல்றதுக்கு நான் ஒரு ஊர் தான் வாங்கிக்கிறேன். அதுவும் ஒரு 30 நாளைக்கு முன்ன. ஒரு 6 மாசத்துக்கு முன்னே 2 ஊர் வாங்கிக்கிறார்.
கல்நார்சாம்பட்டின்னு மேற்கு ஒரு ஊர், தவசின்னு செய்யாறு பக்கத்துல. தவசின்னா நிறைய பேரு சினிமா தான் ஞாபகம். தவசி. வெற்றிவேல் முருகனுக்கு சூரபதமனுடைய தோள்கள் துடிக்கிறது, வலது பக்கம் கண்ணு துடிக்கிறது. துடித்தன புவனமெங்கும் மேயின பொருள்கள் முற்றும் வெளிப்படுகின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்தெந்த உலகத்திலே எங்கெங்க என்னென்ன இருக்கிறதோ 1000 கோடி அண்டங்கள அங்காங்கிருக்கின்ற அத்தனை பொருளா அத்தனை தேவர்களா இந்த முருகனுடைய திருமேனியிலே இருக்கிறதை காணுகிறேன். நாயகன் வடிவில் கண்டேன் நல்தவ பயனிதன்றோ. இந்த கதை கேட்கறதுக்கு நாமெல்லாம் புண்ணியம் பண்ணேன். உள்ளம் உருகுது பாருங்க. சொல்லுகிறவர்களும் அந்த மாதிரி அந்த உருகி உருக்கத்தோடு சொல்லணும், அதை கேட்கிறவர்களும் அந்த உருக்கத்தோட கேட்கணும். அப்பேற்பட்ட அவுணர் தலைவனா இருக்கிற சூரபதுமனுக்கே உள்ளம் உருகி அப்படியே நெஞ்சு நெக்குருகி அவனே கதறான், கண்ணீர் வெடித்து அந்த முருகன் மீது பெரும் காதல் எடுத்து அப்படி கலங்கி நிற்கிறான். அடுத்து சொல்லுகிறார், சூழுதல் வேண்டும் தாள்கள் தொழுதிட வேண்டும். இப்ப சூரபதமனுடைய நிலை பாருங்க, ஒரு சிறந்த பக்தியுடைய அடியாருடைய நிலைக்கு வந்துட்டான். அவன் ஆணவம் போய்விட்டது, அகந்தை போய்விட்டது, ஆரவாரம் போய்விட்டது, ஆளுமை போய்விட்டது, செருக்கு நீங்கிவிட்டது. எல்லாம் நீங்கிய நிலையிலே இந்த முருகப்பெருமானை சூழுதல் வேண்டும். தாள்கள் தொழுதிட வேண்டும், தாலு ஆழுதல் வேண்டும். தாலுன்னா நாக்கு. முருகா 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 கண்டா கடம்பா கார்த்திகேயா முருகன் குமரன் குவல் என்று மொழிந்து உருகல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறி புங்கவரும் புவியும் பரவும் ஒரு புங்கவா என் குண பஞ்சரனே என்றே தாலு ஆழுதல் வேண்டும். இவர்க்கு நான் அடிமையாகி வாழிதல் வேண்டும். முருகனுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அடிமையாகி எந்த நேரம் அவன் திருவடியிலே விழுந்து வலம் வந்து வணங்கி முருகா முருகா என்று இந்த முருகனுடைய திருவடியில விழுந்து வணங்கி அடிமையாகி வாழிதல் வேண்டும். ஆனால் ஏதோ ஒண்ணு வந்து தடு. ஆனால் ஊரும் பிடித்திருக்கிறது, அழகான ஊரு, அருமையான அந்த வீடு பிடித்திருக்கிறது, வசதியான இடம். அந்த பொண்ணுக்கு 4 பேரு நல்ல அண்ணன் தம்பிங்க படிச்சுட்டு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. 5வது பொண்ணு, அந்த பொண்ணும் படிச்சுட்டு மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறது, இவன் 1 லட்சம் தான் வாங்குறான். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு போயிட்டு வீடு பிடிச்சி போச்சு, இடம் பிடிச்சி போச்சு. பொண்ணுக்கு 4 அண்ணன், வசதியான இடம். 5வது பொண்ணு படிச்ச பொண்ணு, பொண்ணு படித்திருக்கிறது, பிடித்திருக்கிறது, நல்ல கலர் எல்லாம் சரிதான். ஆனான்றான், என்னடான்னா மாமியார் குடியில. ஆனா அது ஆகாதுன்னு அர்த்தம். எனக்கு அந்த மாமியார் வேணாம், இந்த மாதிரி வேணா சொல்லிட்டு போறாங்கதான். இப்ப பொண்ணு அலங்காரத்தை விட இந்த மாமியாருங்க அலங்காரம் பெற்றாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி லிப்ஸ்டிக்,
அவங்களுக்கு மேக்கப் போட தெரியல கூட மேக்கப் பண்றதுக்குன்னு ஆள் வருது. 2 மணி நேரம் பொண்ணுக்கு அலங்காரம் பண்றான், தப்பு கிடையாது. மாமியாருக்கு எதுக்கு? ஆனா அது ஆகாதுன்னா சூடுதல் வேண்டும், தாழ்வை தொழுதிடல் வேண்டும், தாழ்வு ஆழுதல் வேண்டும், இவனுக்கு நான் அடிமையாகி வாழுதல் வேண்டும். ஆனால் நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே, என் தன்மானம் தடுக்கிறதே. நான் 1008 அண்டங்களை ஆட்சி செய்தனே, ஆளுமை என்ன ஆகிறது? 1000 கோடி அண்டங்களில் என்னுடைய பேர் பரவி இருக்கிறதே, என் பேர் போயிடுமே, என் பெருமையும் புகழும் போய்விடுமே. இன்றைக்கு நேற்றைய பாலன் பாலன் என்று சொல்லி எவனை எந்த முருகனை நான் இழிவுபடுத்தி கொண்டிருந்தனோ அவனுடைய காலில் போய் நான் விழுந்தா ஒரு காலத்துல இந்த சூரன் இப்படி கேவலமா போயிட்டானேன்னு என்னை பத்தி பேசுவாங்களே என்ற தன்மானம் தடுக்குதான். மான பிரச்சனை. ராவணனுக்கு இந்த மான பிரச்சனை தான். வாரணன் வருத மார்பும் வரையினை அடித்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தம் சங்கரன் கொடுத்த வாழும் உயரமும் களத்தை போக்கி வெறுங்கையோடு இலங்கைக்கு போறான். ஆயுதங்களை இழந்து போகிற போது நம்ம எல்லாம் கேவலமா சிரிப்பாங்களேன்னு மற்றவங்க சிரிக்கிறதுக்கு போகணும்னு ஜானகி நகுவள்ளி என்றே மானத்தால் சாம்புகின்றான். நான் எந்த முகத்துல போய் அந்த சீத பக்கத்தில் நிற்பேன், என்னை பார்த்து சிரிப்பாளே சிரிப்பாளேன்னு மான பிரச்சனை ராவணனுக்கு. என்னை பார்த்து சிரித்து விட்டாளேன்னு மான பிரச்சனை துரியோதனனுக்கு. நம்ம கை தட்டி சிரிச்சாங்கல்ல, தகப்பந்தான் குருடி தலைமகனும் குருடன். மாமா இதற்காகவா நான் பிறவி எடுத்தேன், ஒரு பெண்ணு என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என்னுடைய நிலைமை ஆகிவிட்டது என்று மான பிரச்சனையில தான் துரியோதனன் பாரத போரை நடத்தினான். அவங்க 3 பேரும் ஆணவத்தின் சிகரங்கள். சூரபதமனும் ஆணவத்தின் சிகர, ராவணன ஆணவத்தின் சிகர, ராஜராஜனாகி துரியோதனன ஆணவத்தின் சிகரம். தடுத்தது மானம் ஒன்றே, இந்த மாதிரி நினைக்கின்ற போது தேவர்கள் எல்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்துங்கிறாங்க. இந்த கொஞ்சம் அவனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை கொஞ்சம் நீக்கினார். கொஞ்சம் நீக்கின உடனே பார்த்தான் சூரபதம், அடடா நான் ஏமாந்துட்டனே, இந்த சிறுவனாகிய முருகன் என்னென்னமோ பண்ணி என்ன மயங்க வைத்து விட்டானே. கொஞ்சம் ஏமாந்தான் நேரம் நான் போய் இந்த முருகன் காலில் விழுந்துட்டு போலகுதே, விடமாட்டேன், முருகனை விடமாட்டேன், இதோ நான் அழித்து விடுகிறேன் என்று அப்படியே நெருங்கி வருகிறான். தேவர்கள்லாம் அலறாங்க. நன்னினர்க்கு இனியாய் ஓலம் ஞான நாயகனே ஓலம் பண்ணவர்க்கு நிறையே ஓலம் பரஞ்சுடர் முதலே ஓலம் எண்ணுதற்கு அறியாய் வாரா யாவையும் படைத்தாய் மூலம் கண்ணுதல் பெருமான் நல்கும் கடவுளே மூலம் மூலம். முருகா, இந்த சூரனுக்கு கருணை காட்டாதீங்க முருகா. இவனால நாங்க பட்ட பாடி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவன் மீது கருணை காட்டி இரக்கம் காட்டி இவனை விட்டு வச்சீங்கன்னா இவனுக்கு எந்த நேரத்துல எப்படி மனம் மாறுமோ தெரியாது. அசுர குணம் மேலோங்கினால் எங்களை மறுபடியும் எங்களுக்கு சிரமம் கொடுப்பான் என்று தேவர்கள் முறையிடுகிறார்கள். அந்த நேரத்திலே முருகப்பெருமான்
அந்த உமையாகிய அம்பிகை கொடுத்த சக்தி வேலை கையில் எடுத்தார். வேலாயுதத்தை கையில் எடுத்திய வேலாயுதமே காலங்காலமாக இந்த தேவர்களுக்கெல்லாம் சிரமம் கொடுத்தி கொண்டிருந்த இந்த கொடிய அவுணனாகிய சூரபதமனுடைய மார்பை பிளந்து வருக என்று சொல்லி அந்த வேலாயுதத்துக்கு ஆணையிட்டார். வேலாயுதத்தை எடுத்துக்கு அதை ஒண்ணு அவரு எடுத்து விட்டா அது என்னென்னமோ பண்ணோம். அது சொன்னாவே வேலை. சலத்தில் பிணிப்பட்ட அசத்தை கிரியைக்குள் தவிக்கும் எந்த உளத்தின் பிரமத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்தில் குளத்தில் குதித்தில் களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. கந்தர் அலங்காரம் எல்லாம் படியுங்க. கந்தர் அலங்காரம், கந்தர் இந்த பாட்டெல்லாம் படிச்சா அந்த வீட்டுக்கு தீய சக்தி வராது. தமிழ் எப்படி இருக்கு பாருங்க. சளத்தில் பிணிப்பட்ட அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தின் பிரமத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்தில் உதிர குளத்தில் குதித்தில் களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. வேலை தொட்டாராம், அது புறப்பட்டுச்சு. அந்த வேல் புறப்பட்டு வருகிறது. உடன்படி தமலை செங்கல் வெங்கல் உரித்தி பாடி இடம்பிடி உடம்பிடி தெய்வாறு உரிகடி செலவில் ஏறி மடம்பிடி திட்ட வெஞ்சோர் மாமுதல் தடிந்தது அன்றே. அந்த வேளாண் திகி 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 திகிவனை எறிந்து கொண்டு வருகிற போது சூரன் பிடிச்சான் மட்டம் போய் அந்த சமுத்திரத்தில் இறங்கி பெரிய மாமரமாக வடிவெடுத்து பல கிளைகளை உடைய மாமரமாக அந்த மரம் அசைகிறது. அண்டங்கள் எல்லாம் அசைகிறது. இப்படி அந்த மரம் மாமரமானிக்கிற போது வேல் போய் திகி 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 திகுவனை எறிந்து கொண்டு சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்த அக்னியை போல ஜொலித்தி கொண்டு வந்த அந்த வேல் போய் அந்த மரத்தை இடிக்கிறது. இந்த மாமரத்தை போய் அப்படியே அறுத்தி ரெண்டா தள்ளிச்சு. மாமரம் அருந்தது, கடல் நீர் வற்றியது. வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல என் கையெழுத்தே. மரத்தை ரெண்டா பிளந்தார். மாமரம் பிளந்து ஒரு பாதி மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும் மாறியது. மயிலாகவும் சேவலாகவும் மாறி மறுபடியும் எதிர்த்து வருகிறான். வானம் அடங்கல, மறுபடியும் எதிர்த்து வருகிற போது சுவாமி கருணையோட பார்த்தார். அந்த கடைக்கண் பார்வைப்பட்டு அந்த மயிலுக்கும் சேவலுக்கும் அந்த அஞ்ஞானம் நீங்கி சிவகுமாரனாகிய முருகபெருமானிடத்துல வந்து அடங்கி நிற்க. உடனே முருகபெருமான் அந்த மயிலை வாகனமாக ஆக்கி அந்த மயில் மீது அமர்ந்து கொண்டார். சேவலை கொடியாக்கினார். இதான் கந்த கடவுளுக்கே உரிய கருணை. கந்தன் கருணை தான். எவ்வளவு பெரிய கொடியவன். தீயவை புரிந்தாரேனும்
உமரவேள் திருநீற்றார் தூயவராகி மேலை கொள்கவி அடைதல் எங்கள் ஆயவும் வேண்டும் கொல்லு அடிதமரின் ஆழ்கைகள் மாயையின் மகன் அன்றோ வரம்பில்லா அருள் பெற்றிருந்தார். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. நாளைக்கு இந்நேரத்துக்கு வந்து இங்க யாரும் அரோகரா சொல்லப்படவில்லை. அப்படி சொன்னாலும் காலையில் தான் இல்லையா? ஞாபகம் வச்சு சொல்ல. கடல் தலந்தளிலே ஒளி கூரனை உடல் புகழ்ந்திரு கூரனவே கதிர்கெழும் ஒரு சேவலும் மாமையில் விடுவோனே. திருப்புகழ் படிச்சீங்கன்னா கந்த புராணம், ராமாயணம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், அதுல அடங்காத புராணமே கிடையாது. கந்த புராணத்தை முழுக்க முழுக்க திருப்புகழ்ல பார்க்கலாம். இந்த மாமரத்தை இரண்டாக பிளந்து ஒரு பாதி மயிலாக ஒரு பாதி சேவலாகவும் சேவலை கொடியாக்கி மயிலை வாகனமாக்கினார்னா இங்கதான் கச்சியப்ப சுவாச்சாரியார் சொல்றார், உலகத்துல நீ எத்தனை பெரிய பாவியா கூட இரு, தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களை செய்து கொடியவன் என்று பேரெடுத்தவன் கூட கடைசி காலத்துல மனம் திரும்பி முருகப்பெருமானுடைய ஆலயத்துல வந்து இது போன்ற கந்தர் சக்தி விழா காலத்துல கோயிலை வலம் வந்து முருகப்பெருமான் எதிர நின்றுட்டா அவருடைய கடைக்கண் பார்வை பெற்றதுன்னா நீ செய்த தீமையெல்லாம் விலகி நீ ரொம்ப தூய்மையானவனாக ஆகிவிடுவாய். இதற்கு உனக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. மாயையனுடைய மகனாகிய சூரபதுமை எத்தனை கொடுமைகளை செய்தான். அப்படிப்பட்ட கொடியவனை அவர் அழிக்கவில்லை, சேவலும் மயிலும் ஆக்கினார்னா எவ்வளவு பெரிய வரம், எவ்வளவு பெரிய பதவி. மயில்னா சாதாரணமா? அந்த மயிலு அப்படி சிறக விழிச்சு அசைக்கிற போது கடல் நீர் சுவருது. அந்த மயிலினுடைய காலுக்கு கீழே மகமேரிகிரி ஒரு பந்து மாதிரி தான், சின்ன ஒரு கல்லு பருக்க மாதிரி தெரியும். சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து விழிபட்டு கிரவஞ்சதைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பு மிழிதழிவற்பு அம்புயமிக்கு தடங்குபடி மக்கள் கொடுங்கவர் சித்திரப்பதம் பெயரவே சுடல் முடி சென்றாட அடை புரிவன் ஓர துடிக்குடன் அடிக்கும் மயிலம் பக்கத்தில் ஒன்று படி பற்றி பதுங்கவரி பத்மபதம் கமதரும் ஆகீரதி சடிலையோகீதரற்குரிய பரம உபதேசமறிவி கைக்கு செழுங்கரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமிதனியே கல்லாரகிரி உருக வருகிற மரகத கலாபத்திலகு மயிலே வெற்றிவேல் முருகனுக்கு அருணாகர. மயில் விருத்தம், வேல் விருத்தம், சேவல் விருத்தம் 6 நூல் பாடினார் அருணகிரிநாதர். திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வகுப்பு, எத்தனையாச்சு? விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் விருத்தம், விருத்தத்தில் அதெல்லாம் அடங்கும். 6 நூல். வகுப்பு, சித்து வகுப்பு, உதவியடை கடவமர கதவருண குலதுரக உபலளித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிகவித கலபக மயிலின் மிசை யுகமுடிவில் இருளகல ஒரு ஜோதி வீசுவது. வாரியார் சுவாமிகள் மட்டும் அவதாரம் செய்யலன்னா இதெல்லாம் யாரும் திரும்பி கூட பார்த்துக்க மாட்டாங்க. தெரியாது.
வாரியார் சுவாமிகள் அடைந்தவுடனே அடியேன் அழுதுகிட்டு போயிட்டு இரங்கல் வாரியார் சுவாமிகளுக்கு முதல் பாடிய இரங்கல் அடியேனுடைய பாட்டு தான் முதல் பாடியது. ஆமா, கோயிலிலே கடவுளில்லை என்று சொன்ன கூட்டமெல்லாம் குடமுழுக்கு விழா செய்தார். குருவருளால் ஐயனேனின் வாயிலே காத்திருந்தார். வானமுத தொல்மொழியை வாரி வாரி மாந்துதற்கு பார்த்திருந்தார். உண்மை என்றோ தாயினிலும் மேலான தாயாய் வந்தீர். தமிழகத்தின் தவப்பயனே தமிழ்கடலே தத்துவமே சேயினிலும் செய்யான எம்மை விட்டு செவ்வேளின் திருவடியில் சேர்ந்திட்டீரோ. கண்ட வேளை தினம் கருதி வழி நின்றீர். காமவேளை உந்தன் கண்மலரில் வென்றீர். எந்த வேளையும் தமிழ் இனிய கனிதந்தீர். இதற்காகவே இந்த இகவுலகம் வந்தீர். பந்தமுள மானிடர் பாவமதை போக்கி பண்பட்ட நெஞ்சிலே பக்தி நீர் தேக்கி சந்ததம் செந்தமிழ் சுவை தந்த கனியே சென்றேன் சொல் மழை பொழிய யாருண்டு இனியே. இது அடியேன் வாரியார் சுவாமிக்கு எழுதின இரங்கல். சென்றேன் சொல் மழை பொழிய யாரு உண்டு இனியே. திருப்புகள் எல்லாம் பாடம் பண்ணி வரிக்கு வரிக்கு விளக்கம் சொல்லி மேடை இதுல முழக்கம் செய்த அந்த பெருமகனார், அந்த ஞான வள்ளல், அந்த சுவாமிகள் நாங்க மேடையில் உட்காரும் போது அவங்க திருவடியை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்தாதான் எங்களுக்கு இதெல்லாம் பேச முடியும். அந்த பிச்சை தான், அவங்க போட்ட பிச்சையை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்படி அந்த மயில் மீது அமர்ந்து ஒரு நொடியில உலகத்தெல்லாம் சுற்றினது. ஒரு நொடி அந்த வாகனம் அப்படி மயில் வாகன குழுன்னே நேற்று இங்க வந்தாங்கல்ல, அநேகமா கூட யாருனாங்க வந்திருப்பாங்க. மயில் வாகன குழு உங்க ஊர்ல தான் இந்த இது ரொம்ப கேட்கறதுக்கே நல்லா இருந்துச்சு நேற்று இல்லையா? மயில் வாகன குழு. நாங்க எத்தனையோ ஊர்ல கந்தபுராணம் சொன்னாலும் எத்தனையோ ஊர்ல பாரதம் பேசினாலும் உங்க ஊர்ல பேசும்போது எனக்கே ஒரு நிறைவான். இவரே பார்க்குறான் என் பையன் பெரிய எந்த ஊர்லயும் அப்பா இந்த மாதிரி பேசல, இங்க மட்டும் என்ன அப்படி பேசுறேன். பேச வேண்டிய இடம். ஏன்னா ஒரு இருளை காட்டுக்கு போய் தினம் ஒரு சம விறகு விட்டுருவான். அந்த விறகு வித்து ஜீவனம். ஒரு நாள் காட்டுக்கு போன இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய மாணிக்க கல் கிடைச்சு. மாணிக்க கல் ஒளி வீசு. இது மாணிக்கம்னு எனக்கு தெரியாது. அதை எடுத்துட்டு அன்னைக்கு விறகு வெட்டல, ஊர் உள்ள வந்துட்டான். இது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒருத்தி கத்திரிக்காய் தின்னுக்கிறான். அந்த கத்திரிக்காய் விற்கிறவங்கிட்ட கொண்டு போய் இந்த கல்லை துண்டுல முடி போட்டு வச்சிருந்தா அந்த துண்டுக்கு மேல அடிக்குது டால். அதாவது என்ன பாருன்னா, இந்த கத்திரிக்காய் விற்கிறவ அதை மறைச்சு பார்த்துட்டு 1 கிலோ கத்திரிக்காய் கொடுக்குறேன் எனக்கு கொடுத்துட்றான்ற. இவன் பார்த்தான், இது சாதாரண கல்லா இருந்தா 1 கிலோ கத்திரிக்காய் கொடுப்பலா, கொண்டான்னு வாங்கினான். அதை வாங்கி நேராக ஒரு ஜவுளி கடையில் கொண்டு போய் கொடுத்தான். அவரு இதை பார்த்துட்டு அவருக்கு அது மதிப்பு தெரியல. அவர் உனக்கு ஒரு வேட்டி சட்டை கொடுக்குறேன், உன் சம்சாரத்துக்கு ஒரு புடவை கொடுக்குறேன் எனக்கு கொடுத்துட்றான்ற. இவன் பார்த்தான், ஒரு வேட்டி சட்டை புடவைன்னா எவ்வளோ வேலை, அப்போ இந்த கல் ஏதோ அதை விட அதிகமாக இருக்கும், வேணான்னு வாங்கினான். இப்படியே போய் ஊரா இங்கே காட்டுறான். கடைசியில ஒரு வைர வியாபாரிகிட்ட கொண்டு போய் இந்த கல்லு காட்டினான். அவர் அந்த கல்லை வாங்கி பார்த்துட்டு அவனையும் பார்க்கிறார், இந்த மாணிக்கத்தையும் பார்த்துட்டு இது எங்கடா கிடைச்சதுன்னா காட்டுல கிடைச்சதுன்னா அவர் சொன்னார், அப்பா உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்,
ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன், நீ சந்தோஷமா சௌகரியமா இருப்ப, அந்த கல்லை எனக்கு கொடுத்துட்றான்னு. இது போதாது அவனுக்கு. ஒரு கிலோ கத்திரிக்காய் கொடுக்குறேன்னு சொல்றான், அந்த கத்திரிக்காய் விற்கிறவோம். வேட்டி கொடுக்குறேன்றார் அவரு. இதனுடைய தரம் தெரியாதனால அதுக்கு குறைவாவே எல்லாம் மதிப்பீடு போட்டாங்க. அந்த இளங்கையில மாணிக்கம் கிடைச்ச மாதிரி என் கையில இந்த தமிழ் கிடைச்சி, இந்த தமிழாகிய மாணிக்கத்தை எங்கெங்க எடுத்துன்னு போறோம். இப்பதான் வைர வியாபாரியார்கிட்ட உங்ககிட்ட வந்துக்கிறோம். அவங்க எல்லாம் இதுக்கு கொஞ்சம் தரம் குறைவா மதிப்பு போட்டாலும் வைர வியாபாரிக்கு தானே தெரியும் மாணிக்கத்தினுடைய தரம். நான் இருளனா கூட இருக்கலாம், நான் சாதாரண ஆளுதான். ஆனா என்னிடத்தில் இருக்கிற தமிழுக்கு இணை எதுவும் கிடையாது. இந்த தமிழ் வைரத்துக்கு நிகரானது, மாணிக்கத்துக்கு நிகரானது, நவ ரத்தனங்களுக்கும் மேலானது தமிழ். அப்படிப்பட்ட தமிழே முருகனே, முருகனே தமிழ் என்று இந்த உலகத்துக்கு பறை சாற்றிய சத்குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய குருவருளால கிடைத்த தமிழ் இது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி. முருகப்பெருமான் வந்து தேவர்களுடைய சிறை நீக்கினார். தேவேந்திர முதலான எல்லாரும் வந்து முருகனுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள். அங்கிருந்து புறப்பட்டு பெண் இருக்காங்க கதிர்காமத்தில். சூரபதம் தான் கூவுகிறாரு. அவர் ஏற்கனவே செம்மாஞ்சாத்தம் போட்டவன் தெரியுமா? யமனை கூப்பிட்டு, என்னுடைய நகரத்துல எவன் ஒரையாவது எடுத்த, யமனே உன் தலை எடுத்துருவேன். அப்படிலாம் சத்தம் போட்டவன் தான் இப்ப கோழியா சத்தம் போட்டுங்கிறான். சூரசம்மாரம் முடிஞ்ச உடனே கோழி கொடியா வந்து போகிறது உங்க ஊர்லதான். எல்லாம் ஒரு பெரிய ரெக்கார்டு, மிகப்பெரிய ஒரு பதிவு. இதெல்லாம் இப்ப தெரியாது உங்களுக்கு, இப்ப தெரியாது. அடுத்தடுத்து வருகிற இன்னும் காலங்கள் கடந்து வருகிற போது ஒரு காலத்துல 2025 கந்தபுராண விழா, இந்த கந்தர் சஷ்டி விழாவில மேல்பள்ளிப்பட்டிலிருந்து ஒரு அன்பர் வந்து கந்தபுராணம் சொன்னாரு அப்படின்றது அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா? நினைவுக்கு வரும் இல்லையா? சூரசம்மாரத்தன்னைக்கு சூரபதுமன் கோழியாகவே இருந்து கூவனது பின்னால சத்தம் கேட்டுக்கினே இந்த பதிவு அடுத்த வருஷம் கிடைக்காது. அதனால அங்கிருந்து கதிர்காமத்திலே இருந்து புறப்பட்டு திருச்செந்தூரிலே வந்து இப்பொழுது முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணார். அங்கிருந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்தார். திருப்பரங்குன்றத்தில் வந்து இருக்கிற போதுதான் நாராயணனும் பிரம்மதேவனும் தேவேந்திரனும் போய் முருகனிடத்துல வணங்கி நிற்கிறார். கந்தமிகு முண்டக கண்ணனும் கருணையன் கண்ணனமுடல் கண்ணனும், கந்தமிகு முண்டக கண்ணனும் கருணையன் கண்ணனமுடல் கண்ணனும், கதிதனை வழங்கு வந்து கதிரை புகழ் இறந்து சுந்தர குங்கும பங்கை அறிநங்கையிலும் உதயை வேட்ட
சுடர் முடிவிளைக்கு ஒரு மழை உடனகத்து புறந்துடமி செய்து மறுநாள் அந்தரத்தமரல் முசுகுந்தன் முதல் என்பர்கள் அருந்தவன் பெரும் திசையில் அணிமண கோலத்தின் அதிசயம் கண்டுய அப்பரன் குன்றின் இசையே தந்தியை மணந்த புகழை திருமலர் குமர சப்பாணி கொட்டி அருளேன் தந்தியை மணந்த புகழை திருமலை குமர சப்பாணி கொட்டி அருளேன் தடக்கேரி பொடிப்படையில் படை விடுத்த குவ சப்பாணி கொட்டி அருளே கந்தமிழி முண்டக கண்ணன், முண்டகம்னா தாமரை, செந்தாமரை கண்ணன் திருமால். முண்டக கண்ணனும் கருணை என் கண்ணன், 8 கண்களை உடையவர். யாரு? பிரம்மதேவன். 8 கண்களை உடைய பிரம்மதேவ். உடல் கண்ணனும் யாரு? உடம்பெல்லாம் கண்களை உடையவன் தேவேந்திர. முண்டக கண்ணனும் கருணையன் கண்ணனும் உடல் கண்ணனும் முருகப்பெருமானிடத்தில் சென்று கைகட்டி வாய்பொத்தி வணங்கி, எம்பெருமானே, காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த தேவர்களுடைய குறை தீர்த்த குமார கடவுளே, உங்களுக்கு தேவேந்திரன் ஒரு பரிசு கொடுக்க விரும்புறான். யாருக்கு யாரு பரிசு கொடுக்கறத? அக்னி பகவானுக்கு போய் ஒரு விளக்கு பறித்து கொடுக்கலாமா? அது சுடர். இவர்கிட்ட நான் பரிசு என்ன, தேவயானைன்னு திருமால் மகள் அன்னைக்கு அமுதவல்லி என்ற பெண்ணு திருமாலுடைய மகளாகி அந்த அம்மா தேவேந்திரனிடத்துல வளர்ந்து தேவயானையால விளைக்க பெற்றதனால தேவயானை என்ற பெயர்ல விளங்குகின்ற இந்த தேவயானையை தாங்கள் திருமணம் செய்து கொண்டு எங்களை உய்விக்க வேண்டும்னு வணங்கி கேட்கிறாங்க முருகப்பெருமான். முருகப்பெருமான் அவங்களை பார்த்து ஒரு புன்னகை பூத்து தலை அசைத்தார். சம்மதம். சம்மதம்னு தலையசைத்தார். உடனே திருமண ஏற்பாடு நடக்குது. எங்க திருப்பரங்குன்றத்துல அலங்கரிக்கிறாங்க. எல்லா தேவர்களுக்கும் எல்லா இடத்துக்கும் போகுது. திருக்கைலாய மலையிலே அன்னைக்கு சிவராத்திரி ஒரு நாள் சிவகாம சுந்தரி ஆகிய அம்பிகையும் சிவபெருமானும் தனித்திருந்து அந்த சிவராத்திரி நேரத்திலே அம்பாளுக்கு சிவபெருமான் ஞான உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த நேரத்திலே ஒரு வில்வ மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த குரங்கு அமைதியான ஏகாந்தமான இந்த வேளையிலே இந்த வில்வத்தழைய உருவி கீழே போட்டு ஏகாந்தமாய் இருக்கிற நேரத்தில் இந்த குரங்கு வில்வக்கிளையை அப்படி உதிர்த்தது போது நம்ம கோபமா பார்க்கிறாங்க. இந்த பார்வையிலேயே இந்த குரங்குக்கு ஞானம் வந்துச்சு. அது மேலிருந்து கீழே இறங்கி வந்து வலம் வந்து வணங்கியது. உமையே, உன்னுடைய ஞானமாகிய பார்வை பற்றி இந்த குரங்குக்கு புத்தி வந்தது. இன்னைக்கு சிவராத்திரி நாள் உலக மக்கள் எல்லாம் வில்வ இதழால் வில்வ தளத்தால் நமக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த குரங்கு புத்தி பூர்வமா பண்ணல, அபுத்தி பூர்வமா பண்ணிச்சு. அது என்னமோ விளையாட்டா வாரி கிளைய ஒட்டி போட்டுச்சு. அதற்கு பலனாக
இந்த குரங்கு கூப்பிட்டார் சிவபெருமான், நீ போய் 3 உலகத்தையும் ஆளுகிற சக்கரவர்த்தியா பிறக்கணும். அந்த குரங்கு தேம்பி தேம்பி அழுகிறது, சுவாமி நான் இந்த கைலாயத்திலே இந்த சுவாமி குரங்கா பிறந்தா கூட இல்ல, இந்த பலன் சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தை உருவி போட்டு இந்த எங்களை மகிழ வைத்தாய், அது அம்பாளுடைய பார்வை உண்டார்லப்பட்டது. அபிராமி கடைக்கண்களே சகல செல்வங்களும் தரும். நம்மளாம் கோயிலுக்கு போனா நேரா போய் சாமிக்கு எதிர்த்து நிற்க கூடாது. ஒரு பக்கம் ஆண்கள், ஒரு பக்கம் பெண்கள். அப்படி நிக்கிற போது இந்த தெய்வத்தினுடைய கடைக்கண் பார்வை நம்ம பேர்ல படும். நேர் பார்வை நாம சந்திக்க கூடாது. இது தெரியறதுல நிறைய பேருக்கு யாரையும் சாமி பார்க்க விட மாட்டோம். பின்னால் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது, விருப்பம் எதிர் நினைப்பேன். கடைக்கண் பார்வை. அதனால அம்பாள் பார்வைப்பட்டதுனால உனக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மேலோங்கி வரும். நீ போய் சக்கரவர்த்தியா பிறக்கணும்னா அந்த குரங்கு அழுதுட்டு, சுவாமி நான் போய் சக்கரவர்த்தியா பிறந்தாலும் இந்த குரங்கு மகத்தோட நான் பிறக்கணும்னு விரும்புறேன். அப்பதான் கண்ணாடி பார்த்தா எனக்கு கைலாயத்து ஞாபகம் வரும். நம்ம எல்லாம் அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம். 70 வயசுலயும் பவுடர் போட்டுக்கிறோம். ஐயா எப்படின்னு எனக்கு தெரியாது. விபூதி பூசம் எல்லாம் ஒரு அழகு தானே, அலங்காரமா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். எல்லாம் நல்லா. ஆகவே அது குரங்க முகத்தோட வந்து பிறந்து, அதுதான் முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற பெயரிலே கரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தது. முருக வழிபாடு, முருக பக்தி, சஷ்டி விரதம் எல்லாம் அனுஷ்டித்து முதல் கந்தல் சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்தவர் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்த போது, இன்றையே உங்களுடைய துணைவர்கள் எல்லாம், உன் தம்பிமார்கள் எல்லாம் எனக்கு தம்பிமாரா வந்து பிறக்கணும்னு வரம் கேட்டவர். அப்படியே வரம் வழங்கினார். அந்த வீரபாகுதேவர் முதலான 109 பேரும் வந்து பூலோகத்திலே இவருக்கு தம்பியராக பிறந்தார்களாம். குந்தம் என்ற ஆயுதத்தை கொண்டு அவர் ஆட்சி பண்ணதுனால செம்மை பண்புடையது குந்தம். செங்குந்தம் என்பது செம்மை பண்புடைய அந்த குந்தம் என்ற ஆயுதத்தை குறிக்கும். அவர்கள் தான் செங்குந்தர்கள் என்ற பெயரிலே சிறப்பு பெற்றார்கள். அவங்கெல்லாம் முருக பக்தர்களாக முதன்மையாக இருந்து எங்கெங்கே முருகருடைய திருக்கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கந்தர் தட்டி சூரதம்மாறு திருவிழாவை சிறப்புற அன்றில் இருந்து இன்று வரைக்கும் நடத்திட்டு இருப்பார். அப்படிப்பட்ட முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு போர் எதுங்க, தெய்வானை திருமணத்துக்கு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு வந்ததான். அப்பவே இருக்கார். இதுல பாட்டுல வருது, சொந்த ரத்தமரர் முதுகுந்தன் முதல் அந்த ரத்தமரர் முசுகந்தன் முதல் என்பர்கள் அருந்தவர் பெரும் திரளினோர் அணிமாட கோலத்தின் திசையம் கண்டுய அப்பரங்குன்றின் விசையே தண்டியை மணந்த குவளை திருமலை குமர சப்பாணி கொட்டி அருளே தடக்கிடி பொடிப்படையில் படை விடுத்த குகை சப்பாணி கொட்டி அருளே. திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ்னு பேர். அதுல வருது இந்த தெய்வான திருமணத்தினுடைய முழுக்க அந்த பாடல்ல திருப்பரங்குன்றத்துல அலங்காரம் செய்து முருகப்பெருமான் அங்க மணக்கோலத்துல வீற்றிருக்கிறார். அங்க தேவமாதர்கள் எல்லாம் அரம்பை, மேனகை, திலோத்தமை உள்பட இந்திராணி, இந்திரனுடைய மனைவியாகி இந்திராணி தேவயானைக்கு அலங்காரம் செய்யறாங்க. மணமகள் அலங்காரம். மகாலட்சுமி தான் அழகுன்னு நாம சொல்லுங்கிறோம். ஆனா 1000 மகாலட்சுமியினுடைய அழகு திறந்தாலும் இந்த பெண், இந்த அம்மா அழகுக்கு இடாது. பெருமாளுடைய கண்மணியிலிருந்து வந்த அந்த பெண்மணி ஆகிய தேவயானைக்கு அலங்காரம் செய்து சுற்றிலும்
சரஸ்வதி, மகாலட்சுமி எல்லாரும் புடைசூழ தேவமாதிரிகள் அழைத்துட்டு வராங்களாம் திருப்பரங்குன்றத்துக்கு. அந்த மலை மேல பொன்னின் மணி எங்கணி சிலம்பொலி புலம்ப மின்னும் மணி மேகலைகள் மெல்லனே ஒலிப்ப. பொன்னின் மணி எங்கணி சிலம்பொலி புலம்ப மின்னும் மணி மேகலைகள் மெல்லனே ஒலிப்ப. கல்லுயிர் பொறுப்பினிடை காவலடி செல்ல அல்லனகுல் என்று அவர் அனுபுராரத்த. நெல்லிடை வருந்த என மேகலை செய்க எல்லாவரும் உள்மகிழ எம்மனை நடந்தாள். கல்லுயிர் பொறுப்புன்னா மலை. திருப்பரங்குன்றத்து மலைகள கல்லுங்க எம்மா இருக்கும் குன்று. அந்த கல்லு மேல இந்த அம்மா நடந்து வர்றாங்களா. தேவயான அம்மையார் அணிந்திருக்கிறாங்களே அந்த காலில் நூபுரம் சிலம்பு அதெல்லாம் புலம்புதான். இந்த அம்மா பாவம் இந்த கல்லுல நடக்கலாமா? இந்த கல்லுல வருந்துகிறதே அம்மையாருடைய திருவடி இந்த கல்லிலே படுகிறதுன்னு காலில் இருக்கிற சிலம்பு புலம்புதான். கச்சிப்ப சிவாச்சாரியார் சொன்னாரு, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. இது தேவயானை அம்மையாருடைய திருவடிகள் திருப்பரங்குன்றத்தில் கல்லின் மீது நடந்து வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை விட கடினமான கல்லி என்னுடைய மனசு. இது இந்த கல்லிலே முருகப்பெருமானுடைய திருவடி எழுந்திருக்க. முருகனுடைய திருவடி மனமாகி என்னுடைய கல்லில் எழுந்தெழுகிறது. இதான் ஆச்சரியனார். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக பஞ்சத்தருள் கண்முகனுக்கு செஞ்சற்பனை மாலை சிறந்திடவே செஞ்சற்பனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவார். நெஞ்ச கனகல்லு. கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு 6 நாளா சொற்பொழிவு கேட்டு 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 கொஞ்சம் 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 அப்படி இழகி இருக்கு கல்லு மாதிரி. இன்னும் ஒரு பாட்டுல சொல்றார், திணியான மனோ சிலை. சிலைன்னா மலை. திணியான ரொம்ப திண்ணன் இருக்கக்கூடிய கல்லு மாதிரி இருக்கிற இந்த மனமாகிய இந்த சிலை மீது அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதி மோக தயாபரணி திணியான மனோ சிலை. தானம் பஞ்சிதனில் மெல்லிய பஞ்சிதனில் மெல்லிய பனிப்ப உரையன்பாம் குஞ்சரியே. அந்த குஞ்சரியாகிய யானை தேவ யானை நடந்து போனது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்ல. என் நெஞ்சமாகிய இந்த இறுகி போன கல்லிலே இறைவனுடைய திருவடி பதிந்திருக்கிறதே, அதுதான் பெரிய ஆச்சரியம் என்று நூலாசிரியர் இந்த கந்தபுராணத்தை பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார். என்ன தெரியுது? நம் உள்ளம் உருவம்
வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த திருப்பரங்குன்றத்திலே இப்பொழுது மிக சிறப்பாக முறையில் அலங்காரம் செய்து மணவரை அமைத்து அம்பாளை அழைத்து வருகிறார்கள். முருகப்பெருமானுக்கு இங்கு மிக சிறப்பான அலங்காரம் செய்து முருகப்பெருமான் மணமகனாக வீற்றிருக்கிறார். திருக்கையிலாயத்திலே இருந்து இப்ப சிவபெருமான உமாதேவியாரும் வந்து அங்க வாகனத்துல வந்து இறங்கி முருகப்பெருமான் எழுந்தி போய் இப்ப தாய் தந்தையரை வலம் வந்து வணங்கினார். எந்த நோக்கத்திற்காக முருகப்பெருமான் அவதாரம் செய்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அம்மையப்பாவினுடைய அந்த ஆணையை ஏற்று சூராதி அவுணர்களை வென்று காரவுணன் வானவர விட்டு வணங்காமையால் கொடிய தானவர்கள் நாய்படையில் சங்கரித்து பானுப்பகைவன் முதலாய பாலருடன் சிங்கமுகனை வென்று வாகை முடித்தோய் ஜகமுடித்த வாரிதனில் புதிய மாவாய் கிடந்தனுடி சூருடலம் கீண்ட சுடர்வேலோய் போர் அவுணன் அங்கம் எரிகூராய் அடல் மயிலும் சேவலுமாய் பொங்கமுடன் ஆர்த்தி எழுந்து தோன்றுதலும் அங்கவற்றும் சீரும் அறவை பொருத சித்திர மயில் வாகனமாய் ஏறி நடத்தும் இளையோனே சேவல் கொடியை மேப கொடியாக்கிய பெருமானே என்றெல்லாம் அங்கே தேவர்கள் போற்றுகிற அந்த பெருமான் இப்ப போயிட்டு அந்த பணியை நிறைவு செய்து விட்டு அம்மா அப்பாவை வணங்கி நிற்கிறார். சிவபெருமான உமாதேவியை உச்சியம் வந்து ஆசீர்வாதம் செய்து அங்கே முருகனை அழைத்து வந்து மணவரையில் அமர்த்தினார்கள். உமாதேவியார் வந்து தேவயான அம்மையார் வந்து வணங்க மருமகளா வருகிற அந்த திருமகளை உச்சியம் வந்து ஆசீர்வதித்து முருகன் பக்கத்தில் அமரச் செய்தார். இந்த காட்சியை காணுகிற எல்லாரும் முருகா 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 என்று இந்த பேரானந்தத்திலே திளைத்து மெய்தான் அரும்பி விதிர்த்தி விளையாறு கடற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி அந்த பேரானந்தத்திலே திளைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பிரம்மதேவன் இந்த சடங்குகளை செய்வதற்கு அங்க வந்து அமர்கிறார். பிரம்மதேவன் வந்து புரோகிதராக அமர்ந்தார். மரபு முறைப்படி எல்லா சடங்குகளும் அங்க நடக்குது. அங்க அம்மி குழவி வச்சிருப்பாங்க, சிவலிங்க காட்சி. இந்த படத்துல கொடை விளக்கு வச்சிருப்பாங்க. கொடை விளக்கு, கும்ப விளக்கு அப்பெல்லாம் இப்ப வைக்கிறாங்களா? அப்ப கூட அக்னி பகவான் இந்த மூல நேரா இருக்கும் ஒரு விளக்கு, பல விளக்குகள், அதுதான் தேவேந்திர. பல விளக்கு எரியும். அது பலகையில் இருக்கிற விளக்கு, பல விளக்கு தேவேந்திரன். இங்க இருக்கிறது கும்ப விளக்கு, அக்னி பகவான். எல்லா தேவர்களையும் அங்க அமர்ந்திருக்கிற காட்சி இது. அதன் பிறகு அந்த மந்திரங்களை சொல்லி முறைப்படி ஹோமம் விளக்கிறார். மறைமுறைப்படி ஆகம விதிப்படி சடங்குகளை செய்து அருமறை முறையினால் அங்கியை சான்றாக, அங்கி என்பது அக்னி பகவான், அக்னியை சாட்சி வச்சு இந்த திருமணம் நடக்குது. என்ன ஒருத்தர் கேட்டார், தெய்வத்துக்கு திருமணம் தேவையா? அது ஒரு திருமணம் போதாதான், இன்னும் ஒண்ணு வேறையா? இன்னைக்கு ஒரு கல்யாணம், நாளைக்கு ஒரு கல்யாணம். இப்ப முருகனே 2 கல்யாணம் பண்ணினாருன்னா இவங்க சும்மா இருப்பாங்களா? இது தேவையான்னு கேட்டார். இவள் தாய், இவள் தாரா, இவ மங்கை மகள், இந்த பேதம் மனிதனுக்கு தான் உண்டு, மற்ற மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்களுக்கெல்லாம் ஆண் பெண் அவ்வளவுதான். மனிதர்களுக்குத்தான் இவள் தாய், இவள் தாரம், இவ தங்கை, இவ மகள் என்ற பேதம். அதனாலதான் இந்த திருமணம் என்ற ஒரு முறைமை வைத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உன்னதமான இந்த சடங்குகளை செய்து திருமணம் செய்து காட்டுகிறது தெய்வம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பையனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க.
பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு, சார் என் பையன் ரொம்ப மக்கா இருக்கிறான், கணக்கு என்னன்னு தெரியல, அவனுக்கு கொஞ்சம் கணக்கு சொல்லி கொடுங்க. அவர் என்ன பண்ணார், வாடான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, 1 2 கூட தெரியாத கிரியடா அப்படின்னு 5 வரல காட்ட சொல்லி கையில 1 2 3 4 5 6 7 8 9ன்னு ஒரு வரல தொட்டு தொட்டு இந்த பையனுக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். இவன் அப்படியே மற்றி பார்த்துட்டு எழுந்து போயிட்டான். அடுத்த நாள் அம்மா கேக்குறாங்க, ஏன்டா பள்ளிக்கூடம் போகலையான்னு. வாத்தியாருக்கு ஒண்ணும் தெரியலமா, விரல விட்டு என்றார். வாத்தியாருக்கு ஒண்ணும் தெரியாமல விரல விட்டு என்னாரு, இந்த மக்கு பையன் தெரிஞ்சுக்கிட்டுமே என்னை காட்டினார் இல்லையா? அது போல மனிதர்களாகிய நாம ஒழுக்கமா வாழ வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்காக இறைவன் பெண்ணில் நல்லாளோடு இருக்கிறார். ஞானசம்பந்தர் சொல்றார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல அகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. சரி, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது சரி. நாளைக்கு இதுக்கு இன்னும் ஒரு கல்யாணம். கல்யாணத்துல 2 விதம். கல்யாணம் தமிழர்களுடைய பண்பாட்டின்படி தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் 2 திருமணம் செய்து காட்டுகிறார். தெய்வ திருமணம் இது. களவியல், கற்பியல். கற்பியல் என்பது தெய்வான திருமணம், அம்மா அப்பா பார்த்து செய்து வைக்கிற கல்யாணம். களவியல் என்பது காதல் திருமணம். இங்க அம்மா அப்பாவுக்கு வேலை கிடையாது. ஒருவன் ஒருத்தியை கண்டு ஒருத்தி ஒருவனை கண்டு செய்துகிற திருமணம். கற்பியல் முறைப்படி தெய்வானை திருமணமும் களவியல் முறைப்படி வள்ளி திருமணமும். இன்னைக்கு கற்பியல் திருமணம், நாளைக்கு காதல் திருமணம். ஆமா, கற்பியல் திருமணம். இந்த காட்சியெல்லாம் தேவர்கள் பார்க்க அங்கே முறைப்படி அந்த தேவேந்திரன் திருமாலானவர் இந்த அம்பாளுடைய திருக்கரத்தை எடுத்து முருகபெருமானுடைய திருக்கரத்தில் வைத்து பாணிக்கிரகணம் செய்து இந்த திருமணத்தை செய்து முடிக்கிறார்கள். முருகப்பெருமான் தேவயானைமையாருக்கு மாங்கல்யம் சூட்டுகிறார். மணவினை முடிந்து அந்த மண பந்தலை வலம் வந்து அம்மி மிதித்தல், அருந்ததி காட்டுதல் போன்ற அத்தனை சடங்குகளும் அங்கே செய்தார். அதனாலதான் இந்த தெய்வ திருமணத்துல கலந்துகிட்ட உங்களுக்கு, நம்ம எல்லாம் தெய்வ திருமணத்துல எங்க நடந்தாலும் போய் பாருங்க. தெய்வான திருமணம், வள்ளி திருமணம், பார்வதி கல்யாணம், சீதை திருமணம். திருமணத்துல எல்லாமே அம்பாளுடைய பேர் தான் முன்ன வரும். அம்பாள் பேர் தான். முருகன் கல்யாணம், பெருமாள் கல்யாணம், சிவன் கல்யாணம் சொல்றது இல்லை. ஆமா, அதுக்கெல்லாம் நாளைக்கு விளக்கம் சொல்றேன். இப்பொழுது தெய்வ திருமணமாகிய தெய்வானை திருமணம் இங்கே மறைமுறைப்படி ஆகம விதிப்படி அந்த சடங்குகளை செய்து இந்த திருமண வைபவ நிகழ இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய ஆசைகளை எங்களுக்கு வழங்கி எங்களை வாழ்த்தி வழி அனுப்புற நாள் நாளைக்கு. எல்லாரும் வருகை தர வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறோம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் அருவாய் உயிராய் அதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய்